ஸ்ரீகுருப்போ நம. தர்மஸ்ரீஹி. நாம் எப்பொழுதும் சுத்தனாக இருக்கணும். சரீரமும் சுத்தியாக இருக்கணும், மனசும் சுத்தியாக இருக்கணும். தொடக்கூடாத பதார்த்தங்களை தொடக்கூடாது. அசுத்தமான பதார்த்தங்களெல்லாம் ஸ்பர்ஷம் பண்ணினா தொட்டால் உடனே நம்மளை நாம் சுத்திப்படுத்திக்கணும். சம்வர்த்தர் அப்படிங்கிற மகரிஷி சொல்கிறார், ஸ்வவராக கரான் உஷ்ட்ரான் விரக்க கோமாயு வானரான் காக்க குக்குட கிருத்ராம்ஷ்ட ஸ்பிருஷ்டுவா ஸ்நானம் சமாச்சரேத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த காலத்தில் பிராணிகள்கிட்ட கருணை எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. அவசியம் இருக்க வேண்டியது தான். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கருணையோடு இருக்கணும். காருண்யம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குணம், ஆத்ம குணம். அது கிரகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பசுமாடு வளர்க்கணும், கோசேவை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பகலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கா முதலான பட்சிகளுக்கு பலி, அதாவது காக்காய்க்கு சாதம் போடணும். ராத்திரி ஒவ்வொரு நாளும் நாய்க்கு உணவளித்து விட்டு தான் சாப்பிட்ணும். இப்படி சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது பிராணிகள்கிட்ட கருணையோடு இருக்கணும் அப்படின்னு. பசுமாட்டை தான் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம். இந்த காலத்தில் எல்லாம் விபரீதமாக நடக்கிறது. நாயை வீட்டில் வளர்க்குறா, பூனையை வீட்டில் வளர்க்குறா. சில பதார்த்தங்களை தொட்டால் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் முதல் பதார்த்தமாக சொல்கிறது ஸ்வா அப்படின்னு. ஸ்வா அப்படின்னா நாயின்னு அர்த்தம். நாயை தொட்டால் உடனே குளிக்கணும், தொட்டாலே உடனே போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இன்றைக்கி என்னடான்னா நாயை தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுட்டு கொஞ்சரா, இந்த மாதிரி ரொம்ப விபரீதமான காரியங்கள்லாம் ஈடுபடுறா. ஆனால் சாஸ்திரம் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு நம்மளுடைய க்ஷேமத்தை கருத்தில் கொண்டு, ஹிதாஹிதங்களை கருத்தில் கொண்டு தான் அது பேசும். ஒவ்வொரு நாளும் நாய்க்கு உணவளித்து விட்டு தான் உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன சாஸ்திரம் நாயை தொட்டா குளிக்கணும் அப்படின்னு சொல்லித்து. அதே மாதிரி வராக பன்றி, பன்னியை தொட்டா குளிக்கணும். கரஹ கர்தபம்னு சொல்லக்கூடிய கழுதை, உஷ்ட்ரஹ ஒட்டகம், விருக்கஹ சென்னாய், கோமாயு வானரான். கோமாயுன்னா நரி, அப்புறம் வானரகன்னா குரங்கு. குரங்குக்கு பழம் கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், இது மாதிரி அதை உபச்சாரம் பண்ணலாம். குரங்குங்கிறது ஆஞ்சநேயனுடைய ஸ்வரூபந்தான். ஆனால் அதை தொடக்கூடாது. தொட்டால் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிவிடுத்து சாஸ்திரம். காக்கா குக்குட கிருத்ராம்ஷ்ட. காக்கா ஒவ்வொரு நாளும் பகலில் காக்காவுக்கு உணவளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் காக்காவை தொடக்கூடாது, தொட்டால் ஸ்நானம் பண்ணணும். குக்குட்டகா அப்படின்னா கோழி, கிருத்ராம்ஷ்ட கழுகு, இவைகள் எல்லாத்தையும் தொட்ட மாத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு சமயம் நாம் தொடும்படி நேர்ந்து விட்டால், எதிர்ச்சையாக நேர்ந்து விட்டாலும் உடனே ஸ்நானம் பண்ணி நாம் நம்மை சுத்தப்படுத்திக்கணும். ராமராம்.